சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு 3 முக்கியமான தகவல் வெளியாகிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் விண்ணப்பிக்க முடியுமா? மற்ற என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விரிவாக்க பணிகள் தொடங்கிவிட்டது. தகுதியான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் நேரடியாக வீடுகளுக்கே சென்று தன்னார்வலர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில்தான் நீண்ட நாட்களாக சேர வேண்டும் என இந்த திட்டமானது ஆவலில் இருந்த மக்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஜூலை 15ஆம் தேதி எப்போது வரும் என்று காத்திருக்கிறார்கள். அந்த நாள் தான் பூர்த்தி செய்யப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்க முடியும். இந்த முகாமில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்கள் மீது அதிகபட்சம் 45 நாட்களுக்குள் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆகையால் செப்டம்பர் மாதம் 15 தேதிகளுக்கு பிறகு ஜூலை 15ஆம் தேதி கொடுக்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களுக்கான ரிசல்ட் தெரிந்துவிடும் என்று கூறப்படுகிறது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.